முதலமைச்சர்கிட்டே எல்லாரும் திணிக்காதீங்கப்பா. முதலமைச்சர்னா என்ன சாதாரண விஷயமா? உன் வீட்டை நீ சமாளிக்க முடியுதா ஒரு மாசத்துக்கு? கஷ்டமா இருக்குல்ல. முதல்ல யார் சொல்லுங்க. முதலமைச்சர். முதலமைச்சரா? புத்தி இல்லாம பேசாதப்பா. தெரிஞ்சு முதலமைச்சர் நல்ல கல்வி கிடையாது, நல்ல மருத்துவம் கிடையாது, இங்க எவனுமே நிம்மதியா வாழல. அதுதான் முக்கியமானது. தலைவர்களை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்க இருக்கிறவங்க கொந்தளிச்சாதான் ரோட்ல போறவனுக்கு பயம் இருக்கணும். முதல்ல யார் பாதுகாப்பு கொடுக்கும் சொல்லுங்க. முதலமைச்சர். முதலமைச்சரா? புத்தி இல்லாம பேசாதப்பா. முதலமைச்சர் என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. இது போல நடக்கிற இடத்துல நம்ம தீர்த்து வைக்கணும்னா போலீஸிடம் எதனா ஒரு நட்டுவிட போட்டு எதனா ஒரு பண்ணுவாங்க. காவல் நிலையங்கள் பக்கத்துல இருக்கிற அதிகாரிகள், உள்ள இருக்கிற கவுன்சிலரு, தலைவர்களை தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அங்க இருக்கிறவங்க கொந்தளிச்சாதான் ரோட்ல போறவனுக்கு பயம் இருக்கணும். மக்கள்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை. உன் வீட்டுல உங்க அம்மாவை நீ தான் பாத்துக்கணும், உன் தங்கச்சி நீ தான் பாத்துக்கணும், உன் ஒய்ஃபை நீ தான் பாத்துக்கணும். முதல்ல நீ ஒழுங்கா பாத்துக்கோ, அதுக்கப்புறமேட்டு மத்தவங்கள சொல்லு. உங்ககிட்ட தப்பு வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட கேள்வி கேட்காத. நீ உழைச்சு தானே சாப்பிட்ற, உனக்கு யார பணம் கொடுக்குறாங்களா? நீ வேலைக்கு போன பணம் தராங்களா? இல்லையே. அப்ப அதுக்கு உண்டான வார்த்தையை சொல்லு. முதலமைச்சர்கிட்டே எல்லாரும் திணிக்காதீங்கப்பா. முதலமைச்சர்னா என்ன சாதாரண விஷயமா? உன் வீட்டை நீ சமாளிக்க முடியுதா ஒரு மாசத்துக்கு? கஷ்டமா இருக்குல்ல. அதே மாதிரிதான் அது ஒரு பெரிய கஷ்டமான பணி. அது அதை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் மரியாதையும் கொடுங்க. இப்ப நாளைக்கு விஜய் உட்கார்ந்தாலும் இதே வார்த்தை சொல்லுவீங்க. இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது, எங்கேயோ ஒரு மூலையில தப்பு நடக்குதுன்னா இப்ப விஜய் ஒழுங்கா ஆட்சி நடக்கல, ஆட்சி நடத்த தெரியல, முன்னாடியே நாங்க சொன்னோன்ட்டு எதிர்கட்சியில இருந்து எல்லாம் பேசுவாங்க. இப்போ இத்தனை வருஷமா ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்துலயும் ஒரு விஷயத்த நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். ஆப்போசிட் கட்சி இருக்கும்போது கூட இவ்வளோ நடிகர்களுக்கும் நடிகைகளும் விமர்சனம் சொல்லலை. இப்போ விஜய் இருக்காருன்னா அவ்வளோ விமர்சனங்கள் வருது, தவறான விமர்சனங்கள். நேத்து கட்சி ஆரம்பிச்சான், நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சான், அதெல்லாம் தேவையில்லப்பா. நன்மைகள் யார் செய்யறாங்களோ அவங்க முன்னாடி மக்கள் கண்டிப்பா நிற்பாங்க. மக்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு வந்துருச்சு. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு சுத்தனவனுங்க இன்னைக்கு அவனுங்களே புரிஞ்சுக்கிட்டானுங்க. நம்ம இன்னைக்கு கோட்டர் கோழி பிரியாணிக்கும் நம்ம சுத்தியாச்சுன்னா நாளைக்கு நம்ம எதிர்காலம் பாதிக்கும், நம்ம குழந்தைங்க பாதிப்பாங்க. தெரிஞ்சு போச்சு. நல்ல கல்வி கிடையாது, நல்ல மருத்துவம் கிடையாது, இங்க எவனுமே நிம்மதியா வாழல. அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ தளபதி வந்தாருன்னா ஊழல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஊழல் ஒழிச்சாதான்ப்பா நிம்மதியா இருக்க முடியும். நீ நானும் அன்றாட கூலியாளர்களும் ஊழல் என்ன பண்ணுவாங்க? இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு ஆதார் கார்டு கேட்க 100 ரூபாய் 200 கேட்கறான். ஒரு பேர் நீக்க இ-சேவை மையம்னு ஒண்ணு வந்திருக்கு. அது எதுக்கு அந்த இ-சேவை மையம்? அப்ப கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? கவர்மெண்ட்டுக்கு என்னதான் வேலை வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் சிலிண்டர் கம்பெனில இருந்து எல்லாத்தையும் தனியாருக்கு கொண்டு கொடுத்துட்டீங்க. அப்ப அவன் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துதான் சிலிண்டர் வாங்குறான். இந்த சிலிண்டர் உங்க வீட்டுக்கு வருது, எவ்வளவு கொடுத்து வாங்க? உங்க அம்மா கிட்ட கேட்டா தெரியும். அதெல்லாம் உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க அரசியல. வீட்டுல இருந்து நல்ல விஷயங்கள் அப்படியே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மாறும். ஓகேண்ணா, கேட்ட கேள்விக்கு அழகா கியூட்டா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ. இப்ப பாத்தீங்கன்னா தளபதிக்கு 2026ல ஓட்டு போட்டு ஒரு புதிய மனுஷனை வர வைக்கணும்னு சொல்லிட்டுதான் அண்ணன் தெளிவா சொன்னாரு. நீங்களே கேட்டிருப்பீங்க. அண்ணனுடைய பேசுனது தெளிவா பேசியிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புதிய மனுஷனை 2026ல சிஎம்மா உட்கார வைக்கணும்னா நம்ம சேனல்ல போயிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வீடியோ பார்த்து தள்ளி விட்டு போறீங்க. உங்களோட பிளாக்கி மீண்டும் அழகா உணர்வு சந்திக்க வரை. குட் பை, டேக் கேர்.